ஸோ மேட்ரிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் தட் இஸ் ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட். ரெண்டும் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரூல், ரெண்டு ரூல் படிச்சிருப்பீங்க. ஒன்று ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட், ரெண்டும் சேமு. அதே மாதிரி சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸோட பிரின்சிபல் டயகோனலோட சம். அதாவது இப்போ 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும், அதோட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் என்னவோ அதுதான். அதே மாதிரி சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் டயகோனலோட சம், அதாவது 9 + 5 + 1. ஸோ இப்போ 14 தான் இந்த ஐகன் வேல்யூஸோட சம் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு சம் எதுவும் தேவையில்லை, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் தான் கேட்டிருக்கான். இப்போ அது வேணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஸோ இப்போ டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் மினிமைசிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது இதோட எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கலாம். அதை விட நீங்கள் மினிமைசிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மினிமைசிங் மெத்தடில் எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை வந்து 0 பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும். ஸோ இந்த 3 எலமெண்ட்டும் 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஆகிரும். அதாவது லோயர் அந்த பிரின்சிபல் டயகோனல் கீழே எல்லா எலமெண்ட்டும் 0 ஆனதுனால இதோட மல்டிப்ளிகேஷன் தான் உங்களுக்கு டிடர்மினன்ட். ஸோ இப்போது முதல்ல இதை 0 பண்ணணும். ஸோ இதை 0 பண்ணணும் அப்படின்னா இங்கே 7 இருக்குது. ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டும் 7ஆக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3ஐயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன் இங்கே. ஸோ 7, 14, 21 கிடைக்கும். இதை 3ஐயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா தென் இங்கே 7, 8, 9 இருக்குது. ஸோ அதை எழுதியிருக்கேன். ரெண்டையும் இப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 0 ஆயிரும். 14லேருந்து 8 போச்சுன்னா 6, 21லேருந்து 9னா 12. ஸோ இப்போ 0, 6, 12 தான் வரும். ஸோ இதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க 0, 6, 12. மற்றதெல்லாம் வந்து அப்படியே வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எலமெண்ட்டை நான் 0 பண்ணணும். ஸோ இப்போ இந்த எலமெண்ட் வந்து 4, மேலே வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3 எலமெண்ட்டையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ இங்கே 4 வந்துச்சுன்னா இங்கேருந்து இங்கே கழிக்கும்போது இது 0 ஆயிரும். ஸோ இப்போ இதை 3ஐயும் நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4, 8, 12 இதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம் 4, 5, 6. ஸோ இப்போ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே 0 ஆயிரும். இங்கே 8 - 5, 3, 12 - 6 வந்து 6. ஸோ இப்போ 0, 3, 6. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் 0, 3, 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 1, 2, 3, 0, 3, 6, 0, 6, 12 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எலமெண்ட்டை தான் 0 ஆக்கணும். ஸோ இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கும்போது நீங்கள் மேலே பார்க்கக்கூடாது. பிகாஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே 0 ஆகும், பட் இங்கே 0 இங்கே நம்பர் இருக்கிறதுனால இங்கே நம்பர் மாறிடும். ஸோ அதனால் எப்போவுமே அதனால தான் ஆர்டர் வந்து கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை 0 பண்ணணும், ரெண்டாவது இதை 0 பண்ணணும், மூணாவது இதை பண்ணும்போது இந்த ரெண்டையும் தான் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது இங்கே வந்து சேஞ்சஸ் வராது, ஏன்னா இதில் ரெண்டுமே 0 இருக்குது. ஸோ அதனால் இதை பண்ணும்போது இந்த ரெண்டையும் எடுக்கப்படும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இப்போ இதை 6 ஆக்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 0, 6, 12 வந்துடும். இங்கே வந்து அப்படியே எழுதிக்கிறோம் 0, 6, 12, 0, 6, 12. இப்போ இங்கேருந்து இங்கே கழிக்கும்போது எல்லாமே 0 ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம், எல்லாமே 0, 0, 0, 0 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மெத்தடை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதில் வந்து இந்த மெத்தட் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போது இதிலேருந்து இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது இது ஃபுல்லாக நீங்கள் 0 ஆக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ ரோ நம்ம கையில் இருக்கிறோ அதுதான் வந்து ரேங்க். ஸோ இப்போது இந்த ரோ ஃபுல்லாக நமக்கு 0 ஆகிடுச்சு. சப்போஸ் நம்ம இதை 0 ஆக்கும்போது இந்த இடம் 0 ஆகலை அப்படின்னா ரேங்க் 3, ஏன்னா 3 ரோலேயே உங்களுக்கு வேல்யூ இருக்கும். பட் இதை 0 ஆக்கும்போது இதுவும் 0 ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அப்போ நம்மக்கிட்ட 2 ரோ தான் இருக்குது.
ஸோ அப்போது இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 2 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு டிடர்மினன்ட் என்ன கிடைக்கும்? 0 தான். இப்போ ரேங்கும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அதோட டிடர்மினன்ட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி, ஸோ டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதும் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் எடுத்தது. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் 2, டிடர்மினன்ட் வந்து 0. ஓகே, ஸோ இப்போ டிடர்மினன்ட் 0ங்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் கேட்டிருக்கு, ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் கேட்டிருக்கு. ஸோ ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் வந்து 0 தான் ஆன்சர்.